ஒன்றும் பேச முடியாது. நாங்கள் கவலையில் இருக்கிறோம். எங்கள் மகன் இழந்த கவலையில் இருக்கிறோம். நாங்கள் மட்டும் கதைக்க மாட்டோம். பகல எங்கே கடைசி நேரம் கதைக்கிறோம். உடலை வவுனியாவுக்கு அழைத்து சென்ற சம்பந்தமாக 20ஆம் தேதி இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் என்பது இன்று எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. சட்டம் அதிபர் திணைக்களம் தொடர்பிலே தங்கள் மேலதிகாரிகளை தொடர்பு கொண்டு அவர்களது ஆலோசனைகளை பெற்ற பின் மீண்டும் வந்து இந்த தங்கள் அபிப்பிராயத்தை தெரிவிப்பதன் மூலமாக 20ஆம் தேதி இந்த தீர்ப்பு வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே இந்த சட்டமாதிபர் திணைக்களம் தொடர்பிலே போலீஸ் பாதுகாவல் வழங்கப்பட்டு அதன் மூலமாகத்தான் இந்த மரண சடங்குகள் நடத்தப்பட வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்திருந்தது. இருந்தாலும் கூட மரியாதைக்குரிய நீதிபதி அவர்கள் உண்மையிலே இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் மீதும் அவர்கள் தங்களது பிள்ளையை வவுனியாவிலே கொண்டு சென்று தங்கள் சொந்த கிராமத்திலே இறுதி சடங்கு செய்ய வேண்டும் என்பது தொடர்பிலே கரிசனை கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்க முடிந்தது. ஆகவே நம்பிக்கையுடன் இருக்கின்றோம். அந்த நம்பிக்கை நிச்சயமாக 20ஆம் தேதி தீர்ப்பின் மூலமாக அந்த நிமலரூபனின் பெற்றோர்கள் நிமலரூபனின் சடலத்தை தங்கள் சொந்த கிராமத்துக்கு கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம்.